ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இன்று ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. நம்ம பாஜக கட்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில் சமத்துவ மக்கள் கட்சியை தங்களுடைய பாஜக கட்சியோடு இணைத்து பாஜகவில் ஐக்கியமானார் நம்ம சுப்ரீம் ஸ்டார் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் போயிட்டு வந்ததுலேருந்து பலாயிரக்கணக்கான மக்கள் பாஜக இணைஞ்சிருக்காங்க. பல முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு அனைவரும் பாஜகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்று பாஜக கட்சியில் இணைஞ்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பல கட்சி நிர்வாகிகள் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி அவர்கள் பாஜகவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. இவங்க நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு எம்எல்ஏ, ஆஸ்தான எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிமுகவில் தீவிரமாக பணியாற்றியவர்கள் இப்போ தற்போது பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் திரு தினேஷ் பாஸ்கர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியின் மாநில பொறியாளர் அணியின் துணை செயலாளர் திரு PG ராம்பிரசாத் ஆகியோர் மாநில தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய முன்னிலையில் இணைஞ்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதியில் பொள்ளாச்சி வடமேற்கு ஒன்றியம் நல்லத்தூர் குழியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கம் மற்றும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சாந்தி ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் மாற்று கட்சியினர் அக்கட்சியிலிருந்து விலகி ஆயிரக்கணக்கான பேர் அந்த கிட்டத்தட்ட அந்த கிராமம் முழுக்க பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இது மாதிரி பொள்ளாச்சியில் அதிமுகவோட கோட்டை என சொல்லப்பட்ட பல கிராமங்கள் தற்போது பாஜகவுடைய கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைமை பாஜகவில் தங்கள் ஊரில் உள்ள அனைத்து மக்களுமே தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போல அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தரமான சம்பவங்கள் தான் தமிழக பாஜகவில் தமிழ் மாநில அரசியலில் நடந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக இன்னும் பல முக்கிய கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் கூட பாஜகவில் இணைவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.